ஸ்ரீ குருப்யோ நமஹ. நாம் சென்ற பதிவிலே அன்னாபிஷேகத்தின் சிறப்பு பற்றி பார்த்து வந்தோம். அதன் தொடர்ச்சியை இன்றும் நாம் பார்க்க இருக்கிறோம். நோயின்றி வாழ உதவும் அன்னாபிஷேகம். சிலருக்கு உடல்நிலை அடிக்கடி சரியில்லாமல் போகும். என்னதான் மருந்து சாப்பிட்டாலும் குணமே ஆகாது. உடனே மருத்துவர் உணவு கட்டுப்பாடு விதிப்பார். இது இன்று நேற்றல்ல, வேத காலம் தொட்டு இது இருந்து வருகிறது. யோ புங்தே அகமேவ புங்தே என்கிறது ஒரு சம்ஸ்கிருத சூக்தம். இதற்கு யார் எண்ணெய் அதாவது உணவை அதிகம் சாப்பிடுகிறானோ அவனை நான் சாப்பிடுகிறேன் என்பது இதன் பொருள். எதையும் அளவோடு சாப்பிட வேண்டும். சாப்பிடும் முன் அன்னம் பாலிக்கும் என்ற பதிகத்தை சொல்லி சாப்பிட்டால் அது பிரசாதமாக மாறும். அந்த உணவை சாப்பிட நாம் நோயின்றி வாழலாம். இறைவனை தொழுவது இனிமையான ஒன்று என்றால், இறைவனை அறிவது சிறந்தது என்றால், அந்த இனிமையை அந்த சுகத்தை தரும் இந்த மனித பிறவி சிறந்ததாகத்தானே இருக்க வேண்டும். பின் ஏன் எல்லோரும் இந்த மனித பிறவியை துன்பம் நிறைந்தது என்று அழுத்து கொள்கிறார்கள்? துறவிகள் கூட பிறவி பெருங்கடல் பிறவி என்ற பிணி என்றெல்லாம் பயமுறுத்துகிறார்களே. நாவுக்கரசப் பெருமான் கூறுகிறார், தில்லையில் உள்ள சிவனை காண்பது எவ்வளவு இன்பம் தரக்கூடியது. அந்த இன்பத்திற்காகவே மீண்டும் மீண்டும் இந்த மனித பிறவி வேண்டும் என்கிறார். இறை அனுபவம் இன்பமானது என்றால் அந்த இன்பத்தை தரும் மனித பிறப்பும் இனிமையானதாகத்தானே இருக்க வேண்டும். வாருங்கள், நாவுக்கரசர் கூறும் அந்த பதிகத்தை பார்ப்போம். ஓம் அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம், பொன்னம் பாலிக்கும் மேலும் இப்பூமிசை, என் அன்பு ஆலிக்குமாறு கண்டின்புற இன்னும் பாலிக்குமோ இப்பிறவியே. தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம். நன்றி, வணக்கம்.